Hi students, I am Malar. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 12th standard maths chapter 9 example 9.13 பார்க்க போறோம். வாங்க என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். Example 9.13 integral that is evaluate 0 to pi by 2 root of tan x plus root cot x into dx. வாங்க எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். கொடுத்திருக்க ப்ராப்ளத்தை நம்ம i ன்னு எடுக்கலாம். I equal to integral 0 to pi by 2 root tan x plus root cot x into dx. ஓகேம்மா, நமக்கு ஒரு ட்ரிக்னோமெட்ரிக் ஐடென்டிட்டி தெரியும். என்ன ஐடென்டிட்டினா tan x. ஓகேம்மா, tan xக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? sin x டிவைடட் பை cos xன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம் இல்லையா? அதே மாதிரி cot x. cot xனா tan xோட ரெசிப்ரோக்கல்னா தலைகீழ். அப்போ cos x வந்து நியூமரேட்டரில் வரும், டிவைடட் பை sin x வந்து கீழே வரும் இல்லையா? இது வந்து நமக்கு ட்ரிக்னோமெட்ரிக் ஐடென்டிட்டி. இந்த ஐடென்டிட்டி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிவைஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஹின்ஸ்லாம் நமக்கு தேவைப்படும், அதனால் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஓகேம்மா, இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். எப்படி சேஞ்ச் ஆகும் பார்ப்போம். I ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to pi by 2 ரூட் tan x இல்லையாம்மா? அப்போ ரூட்டு நியூமரேட்டருக்கும் வரும், டினாமினேட்டருக்கும் வரும். sin x, அப்போ ரூட் sin x டிவைடட் பை ரூட் cos x ப்ளஸ் cot xக்கு பதிலாக நியூமரேட்டரில் வந்து ரூட் cos x டிவைடட் பை ரூட் sin x இன்ட்டு dx. ஓகேம்மா, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நம்ம எல்சிஎம் எடுக்கலாம். இன்டெக்ரல் 0 to pi by 2 டினாமினேட்டரில் என்னமா வரும்? ரூட் மொத்த ரூட் வரும். sin x ப்ளஸ் cos x, சரி sin x இன்ட்டு ரூட் x இல்லையம்மா? sin x இன்ட்டு cos x. நியூமரேட்டரில் இதில் என்ன மிஸ் ஆகுது? ரூட் cos x இருக்குது, இல்லாத டேர்ம் என்னது? sin x, ரூட் sin x. அப்போ ரூட் sin xும் நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய ரூட் sin xும் சேர்ந்து ரூட் கேன்சல் ஆகி நமக்கு sin x கிடைக்கும். அதாவது ரூட் x இன்ட்டு ரூட் x ஈக்குவல் டு எக்ஸ், அந்த ஃபார்மேட்டில். ஸோ sin x ப்ளஸ் போட்டுக்கோங்க. இந்த டினாமினேட்டரில் sin x இருக்குது, அப்போ மிஸ்ஸிங் டேர்ம் என்னது? ரூட் cos x. அந்த ரூட் cos x நியூமரேட்டர் கூட மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு cos x வரும். cos x இன்ட்டு dx. ஓகே, இதுலேயும் ஒரு ஐடென்டிட்டி இருக்குது. என்ன ஐடென்டிட்டினா நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா a மைனஸ் பி தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab இல்லையா? இது நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் ஏக்கு பதிலாக sin x எடுக்கலாம், பிக்கு பதிலாக cos x. அப்போது இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும்? sin x மைனஸ் cos x தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர், அப்போ sin ஸ்கொயர் x ப்ளஸ் b ஸ்கொயர், பினா cos ஸ்கொயர் x மைனஸ் 2 sin x இன்ட்டு cos x இல்லையாம்மா? நமக்கு தெரியும் sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் cos ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. ஓகே, இப்போ நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்? மைனஸ் 2 sin x லெஃப்ட் சைடு எடுக்கலாம். சரிம்மா? அப்போ எப்படி வரும் பாருங்கள். மைனஸ் வந்து லெஃப்ட் சைடு வரும்போது ப்ளஸ் ஆகும். அப்போ ப்ளஸ் 2 sin x cos x ஈக்குவல் டு இது ரெண்டும் சேர்ந்து 1 ஆயிரும். ஸோ 1, இந்த டேர்ம் வந்து ரைட் சைடு போகும்போது மைனஸ் ஆகும். ஸோ 1 மைனஸ் sin x மைனஸ் cos x தி ஹோல் ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. அப்போது இது ரெண்டையும் கம்பேர் பண்ணலாம். இந்த ரூட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த டேர்மையும் இந்த டேர்மையும் நம்ம கம்பேர் பண்ணலாம். ஸோ sin x cos x இதுக்கு முன்னாடி ஒரு 2ங்கிற நம்பர் இருக்குது, பட் இந்த இடத்துல நமக்கு 2ங்கிற நம்பர் இல்லை. ஸோ நம்ம 2ங்கிற நம்பரை ஆட் பண்ண போகிறோம். ஸோ 2 ஆட் பண்ணும்போது ரூட்டுக்குள்ளே 2 இருக்குது இல்லையாம்மா? அப்போது அதோட வேல்யூ மாறாமல் இருக்கிறதுக்கு அதே டேர்மை நம்ம நியூமரேட்டர்லேயே மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அந்த ரூட் 2வை நம்ம அங்கே போடுறேன். புரியுதாம்மா? ரூட் 2 என்ன போடுறேன்னு தெரியுது இல்லையா? இந்த இடத்துல நமக்கு 2 வேணும். 2ங்கிறது ரூட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ அந்த ரூட் 2வை நம்ம நியூமரேட்டரில் வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். அப்படின்னா தான் வேல்யூ வந்து மாறாது. அப்போ 2 sin x cos xக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? இந்த டேர்மை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். இந்த ஐடென்டிட்டியை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரிவைஸ் பண்ணும்போது தேவைப்படும். ஓகேம்மா? ஓகே, இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ I ஈக்குவல் டு ரூட் 2 மறக்காமல் போட்டுக்கோங்க. இன்டெக்ரல் 0 to pi by 2 sin x ப்ளஸ் cos x அப்படி எழுதிக்கலாம். sin x ப்ளஸ் cos x டிவைடட் பை ரூட்டுக்குள்ளே ரூட் அப்படியே போட்டுக்கோங்க. ரூட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எந்த டேர்ம் இருக்குல்ல 2 sin x cos x, அந்த டேர்முக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? 1 மைனஸ் sin x மைனஸ் cos x தி ஹோல் ஸ்கொயர். புரிஞ்சுதாம்மா? இன்ட்டு dx. இப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம நிறைய கொஞ்சம் சால்வ் பண்ணுறது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். லெட் நம்ம எடுக்கிறோம். லெட் u ஈக்குவல் டு இந்த டேர்மை நம்ம எடுத்துக்கலாம். sin x மைனஸ் cos x. புரியுதாம்மா? இப்போ நம்ம இது எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்போ du பை dx ஈக்குவல் டு sin xோட டிஃப்ரென்சியேஷன் cos x. ஸோ cos x மைனஸ் போட்டுக்கோங்க. cos xோட டிஃப்ரென்சியேஷன் மைனஸ் sin x. ஆல்ரெடி மைனஸ் இருக்குது, ஸோ நமக்கு ப்ளஸ் ஆயிரும். ப்ளஸ் sin x.
அப்போ du ஈக்குவல் டு இந்த ரூட் இந்த dx டேர்மை நம்ம ரைட் சைடு கொண்டு போகிறோம். அப்போ என்ன கிடைக்கும்? du ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் ப்ளஸ் சைன் எக்ஸ் இன்ட்டு dx. புரியுதாம்மா? அப்போ நமக்கு என்ன டேர்ம் கிடச்சிருக்கு? du ஈக்குவல் டு இந்த ஹோல் டேர்ம் நமக்கு கிடச்சிருக்கு. இப்போது அதாவது எக்ஸ் டேர்ம் எக்ஸாக கொடுத்துக்கூடிய டேர்மை நம்ம யூவாக சேஞ்ச் பண்ணிட்டோம். சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு லிமிட்டும் மாறும். அந்த லிமிட் எப்படி மாறுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நம்ம டேபிள் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது எக்ஸ் எக்ஸாக இருக்கும்போது லிமிட் என்னது? 0 to π/2. ஸோ 0 π/2. நம்ம யூ ஈக்குவல் டு என்னென்னு எடுத்தோம்? ஸோ யூ ஈக்குவல் டு சைன் எக்ஸ் மைனஸ் காஸ் எக்ஸ். புரியுதாம்மா? இப்போ யூ எக்ஸாக இருக்கக்கூடிய லிமிட்டை யூவாக சேஞ்ச் பண்ணுறோம். அதாவது ஃபஸ்ட்டு லிமிட் என்னது? எக்ஸுக்கு பதிலாக நம்ம 0 இந்த 0 சப்ஸ்டிட் பண்ணுறோம். 0 சப்ஸ்டிட் பண்ணும்போது யூ எப்படிமா சேஞ்ச் ஆகும்? யூ ஈக்குவல் டு சைனுக்கு 0 டிகிரி 0. ஸோ 0 மைனஸ் போட்டுக்கோங்க. காசுக்கு 0 டிகிரி 1. அப்போ 0 - 1 ஈக்குவல் டு -1. அப்போது நமக்கு லோயர் லிமிட் வந்து நமக்கு -1 கிடச்சிருக்கு. இதில் எழுதிருங்க. அடுத்து ரெண்டாவது அப்பர் லிமிட் பார்க்க போகிறோம். எக்ஸ் ஈக்குவல் டு அப்பர் லிமிட் வந்து π/2. π/2 இருக்கும்போது யூ ஈக்குவல் டு பார்க்கலாம். இந்த இடத்துல π/2 சைன் π/2 ஈக்குவல் டு நமக்கு 0 இல்லையாம்மா? 0 போட்டுக்கலாம் மைனஸ். ஓகே, அடுத்து காஸ் π/2 காஸ் 90 டிகிரி வந்து நமக்கு 1 வரும். 1 சைனுக்கு 0 டிகிரி 0 சாரி மாற்றி சொல்லிட்டோமா? இந்த இடத்துல சைன் π/2 வந்து 1 இல்லையா? ஸோ 1 மைனஸ் காஸ் π/2 தான் 0. அப்போ நமக்கு லிமிட் என்னமா கிடச்சிருக்கு? 1. அப்போ அப்பர் லிமிட் நமக்கு வந்து 1ன்னு கிடச்சிருக்கு. ஸோ இதில் எழுதிக்கோங்க. இப்போ நம்ம லிமிட் எல்லாம் சேஞ்ச் பண்ணி எழுதலாம். அதாவது கிவன் டேட்டாஸ் எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதலாம். I ஈக்குவல் டு எழுதிக்கோங்க. I ஈக்குவல் டு √2 மறக்காமல் போட்டுக்கோங்க. இன்டெக்ரல் லிமிட் எப்படி சேஞ்ச் ஆயிடுச்சு? -1 to 1. ஸோ -1 1. ரிமைனிங் டேர்ம் பார்த்துக்கோங்கம்மா. sin x ப்ளஸ் காஸ் எக்ஸ் in sin x plus cos x the whole term. Okay, the whole term நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம்? du சப்ஸ்டிட் பண்ணலாம். ரெஃபர் பண்ணுங்க. cos x plus sin x into dx. cos x ன்னு எழுதினாலும் சரிதான், ஃபர்ஸ்ட் எந்த டேர்ம் எழுதினாலும் சரிதானம்மா. sin x plus cos x into dx க்கு நம்ம du ன்னு சப்ஸ்டிட் பண்ணலாம். du divided by root of 1 minus அதாவது 1 minus ரூட் போட்டுக்கோங்க. 1 minus sin x minus cos x க்கு என்னமா சப்ஸ்டிட் பண்ணலாம்? u சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ u the whole square. ஓகே, இப்போ இதில் இது வந்து என்ன ஃபார்மெட்டில் இருக்குன்னா ஃபார்முலா ஃபார்மெட்டில் இருக்குது. என்ன ஃபார்முலானா இன்டெக்ரல் 1/√a² மைனஸ் x²க்கு ஃபார்முலா என்ன வரும்? சைன் இன்வர்ஸ் x/a. இந்த ஃபார்முலா தான் நம்ம இதில் அப்ளை பண்ண போகிறோம். இதுவும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிவைஸ் பண்ணும்போது நமக்கு தேவைப்படும். இந்த ஃபார்முலா நம்ம இதில் அப்ளை பண்ண போகிறோம். அப்போ என்ன வரும்? எப்படி சேஞ்ச் ஆகும்? I ஈக்குவல் டு √2 அப்படியே போட்டுக்கோங்கம்மா. சைன் இன்வர்ஸ் எக்ஸுக்கு பதிலாக அங்கே u இருக்குது. u/aக்கு பதிலாக நமக்கு 1. இப்போ நம்ம லிமிட்ஸ் அப்ளை பண்ணலாம். I ஈக்குவல் டு √2 ப்ராக்கெட் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். அப்பர் லிமிட் நமக்கு என்னமா இருக்குது? 1 மைனஸ் லோயர் லிமிட் நமக்கு என்ன இருக்குது? -1. ஓகே, இதில் நம்ம பார்க்கலாம். சைன் இன்வர்ஸ் எதுக்குமா 1 வரும்? சைன் வந்து 90 டிகிரிக்கு தான் நமக்கு 1 வரும் இல்லையா? அப்போ ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. π/2 மைனஸ் இந்த இடத்துல எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்கம்மா. அதாவது சைன் இன்வர்ஸ் ஆஃப் -1 எப்படி சேஞ்ச் பண்ணலாம்? -1 சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1. புரிஞ்சுதாம்மா? நமக்கு தெரியும் -1 சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1 ஈக்குவல் டு π/2. அப்போ மைனஸ் π/2 மாறும். ஆல்ரெடி இப்படி வேணால் போட்டுக்கோங்க. -π/2. ஓகே, இப்போ I ஈக்குவல் டு √2 ப்ராக்கெட் π/2 மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ π/2. இப்போ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். I ஈக்குவல் டு √2 ப்ராக்கெட் ஆஃப் ப்ளஸ் ஆஃப் ஈக்குவல் டு 1 இல்லையாம்மா? ஸோ π/2 ப்ளஸ் π/2 ஈக்குவல் டு π. இப்போ நம்ம கிடச்சக்கூடிய ஃபைனல் ஆன்சர் என்னமா? √2 × π. இதான் இந்த ப்ராப்ளத்துக்கு தேவையான ஆன்சர்.